ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கும் ஆர்ஆருக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயரை வந்து லீவ் பண்ணணும், எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயரை லோ பிக்கை ட்ரை பண்ணலாம் ஜிஎலுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்சோட கண்டிஷன், வென்யூ ப்ராக்ரஸ், எந்தெந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே மேலே 6 மேட்ச்சில் ஈக்குவல் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கிற பிச் கண்டிஷன் தான். நான் மேக்ஸிமம் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் சில கண்டிஷனால பவுலிங்கும் போயிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட சிஎஸ்கே தான் இங்கே இதில் ப்ளே பண்ணதுலே லோ ஸ்கோர் பண்ண டீமு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் இவங்களுக்கும் இங்கே நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அந்த மேட்சோட கண்டிஷனும் மாறி இருந்துச்சு. அதே மாதிரியான கண்டிஷனும் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்கோரும் இங்கே மேக்ஸிமம் ஒரு 180 வரைக்கும் வரதுக்கு, 180 to 160 வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே நடந்த மொத்த இன்டர்நேஷ்னல் மேட்சையும் சேர்த்து பார்க்கும்போது ஸ்பின்னருக்கு 38 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 55 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட்டு நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப மஸ்டான பிக்காக எடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் போடுறவங்கள கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது நார்மல் கண்டிஷன்லையும் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன்லையும் க்ளௌடி கண்டிஷன்லையும் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்பின்னுக்கு மேக்ஸிமம் ஈக்குவலாகவே சப்போர்ட் ஆகுது. விக்கெட் பொறுத்தவரை ராஜஸ்தானும் எம்ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் காம்படிஷன் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க 17 மேட்சஸும் இவங்க 15 மேட்சஸும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட இங்கே இந்த இதில் வந்து பண்ணது இல்லை. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸை வச்சு தான் இங்கே உள்ள ரெக்கார்டுக்கு வச்சு தான் பிளேயர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு யாரெல்லாம் சூட் ஆவாங்க, இல்லை இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எப்படி சூட் ஆவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மும்பை 11 பாசிபிள் பிளேயிங் 11 இப்போ ஹார்திக் பாண்டியா ஃபிட்டாக இருந்தால் அவர் உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி போல்ட்டுக்கு இன்ஜர்டு எதுவும் இல்லை, அவர் நார்மலாக தான் இருக்காரு அப்படின்னா அவரை திரும்ப கொண்டு வந்தாதான் எம்ஐக்கு வந்து அது இந்த ட்ராக்கை பொறுத்தவரை வின் பாசிபிள் இருக்கும். இல்லை திரும்பியும் கொண்டு வராமல் போஸ்டை தான் கொண்டு வருவாங்க, இல்லை இவர் அடிபட்டிருக்காரு, அதெல்லாம் அது எம்ஐக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தில் 2 பேருமே இல்லைன்னா அந்த இடத்துல ஜெயிக்கிறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆர்ஆரோடைய பாசிபிள் பிளேயிங் 11 கண்டிப்பாக எந்த வித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அதே பிளேயிங் 11 தான் அவங்க போவாங்க. அந்த லைனப் ஆர்டர்லையும் அப்படி தான் மேக்ஸிமம் போவாங்க. மேபி வேணா பராகுக்கு பதிலாக விட்மேர் வேணா அந்த ரன்னுக்கு தக்கன முன்னாடி இறக்கி விடுவாங்க. மற்றபடி வேணும்னா இந்த மேட்ச்சில் எப்படியும் கண்டிப்பாக வேணாம், பவுலரில் வேணாம், அது இந்தியன் பவுலரில் வேணாம், மேபி ஏதாவது மாற்றலாம், இல்லைனா அதே லைனப்பில் தான் அவங்க வினிட் பண்ண வர்றதுனால அப்படியே போவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்ஐக்கும் ஆர்ஆருக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் எந்தெந்த மாதிரியான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மேட்சோடைய கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் கண்டிஷனு எப்படின்னா காலையில் மழை பெய்கிற மாதிரியும் மதியம் அதே மாதிரி அந்த ஈவினிங் அந்த 5 to 6 அந்த டயத்துக்குள்ளே மழை கொஞ்சம் பெய்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 8:30க்கு அப்புறம் மேபி பெய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு வேளை சிஎஸ்கே மேட்ச் மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெஞ்சிட்டு பெய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் க்ளௌடி கண்டிஷனில் தான் இருக்கிறது. மேபி மழை வந்தாலும் வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மாதிரி பவுலிங் கண்டிஷனுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா சப்போர்ட் ஆகிற பிச்சு மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் ஒன் சைடு பவுலிங்க்கு போகிற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஸோ எஸ்எல் ப்ளே பண்ணுறவங்க பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஜிஎல் போடுறவங்களுக்கு இது நல்லா பண்ணலாம். எஸ்எல் பண்ணுறவங்களும் அதுக்கு தக்க நம்ம தான் எடுக்கணும். நீங்கள் எல்லாம் பேட்டிங்க்கே தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த பக்கத்தில் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆயிரும், அந்த கண்டிஷன் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த மேட்சோடைய பவர் பிளே இது நார்மலான இது கண்டிஷனில் நடந்த பவர் பிளேக்கான ஒரு இது. மேக்ஸிமம் அந்த இடத்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா
ஒன்று இல்லைனா அந்த இடத்துல 2 விக்கெட்டு போயிருக்கு, இல்லைனா மேக்ஸிமம் 1 விக்கெட்டாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த கிளைமேட் கண்டிஷன் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் போகாமல் கூட போகலாம். ஸோ மேக்ஸிமம் 1 விக்கெட் ஆனது எப்படியாவது இந்த கண்டிஷனில் ப்ளே பண்ணும்போது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோரும் பார்த்திங்கன்னா நார்மலான ஆவரேஜ் ஸ்கோர் இங்கே வந்து 190 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இப்படி ப்ளே பண்ணுற பட்சத்தில் ஒரு 160 வரதே, 160 to 170 வரதே ஒரு நல்ல ஸ்கோர் தான். விக்கெட்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா 14 விக்கெட்டாவது குறைஞ்சது விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை பேட்டினுக்கான சர்ஃபேஸில் தான் இருக்கும், என்ன கண்டிஷன் மாறினாலும் அந்த மாதிரியான பிச்சில் தான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 விக்கெட் வரைக்கும், 10 to 11 விக்கெட் வரை போவோம். மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா இப்போ வர ரோஹித் சர்மாவும் இருக்காங்க, அந்த சூரியவம்சி அந்த அவரும் இருக்கார். இதில் ஏதாவது ஒன்று மாறிடும் கடைசியில். ஃபஸ்ட் பேட்டிங் யார் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு அந்த விசி ரேஞ்சு வந்து கூடிடலாம், இல்லை கேப்டன் ரேஞ்சு கூடிடலாம். இப்போ இந்த மேட்ச்சு இந்த கண்டிஷனில் தான் போகுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா ப்ளே பண்ணுறாரு, வெதற்கு அவருக்கு கண்டிஷன் நல்லா ஆயிடுச்சு, அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டாருன்னா இந்த மேட்சுக்கு மஸ்ட் பிக்கு தான். ஏன்னா விக்கெட்டே போனாலும் அவர் பேட் பண்ணுவார், பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகும் அவர் போடுற பவுலிங் லென்த்துக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டிடி வந்துடுவார் அவர் ப்ளே பண்ணார்னா. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி போனார்னா நல்ல ஒரு பிக்கு. அவர் ப்ளே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பும்ரா அந்த இடத்துல டிடி வந்துடுவார், ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகும், விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார். ஸோ எப்படியும் உங்களுக்கு பும்ரா ஹார்திக் பாண்டியாவில், சப்போஸ் ஹார்திக் பாண்டியா இல்லாட்டி பும்ரா உறுதியாக வந்துடுவாங்க. ஒரு வேளை ஹார்திக் பாண்டியா இருந்தால் கூட பும்ரா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஹித் சர்மா சூர்யாவில் யாராவது, மேக்ஸிமம் சூர்யாவை எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. இந்த வென்யூவில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, ஹெட் ரெக்கார்டும் வச்சுருக்காரு. ரோஹித் சர்மா பொறுத்தவரை இந்த பிச்சு நல்ல ஃபாஸ்ட் கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னா பிளேயருக்கிடையே நிறைய த்ரெட் இருக்குது. ஆர்ச்சர் கிட்ட இருக்குது, சந்தீப் சர்மா கிட்ட இருக்குது, பர்கர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வேறு இருக்கார், அவர்கிட்டையும் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ நிறைய விக்கெட் ஃபாலுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கிங்க. அவர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வரலாம், அப்படி இல்லைனா எந்த பிளேயர் வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் ஃபிக்ஸ்டு பிளேயராக நீங்கள் ஜெய்ஸ்வாலை வச்சுக்கலாம். இவர் கூட விளையாடும் போது நல்லா ப்ளே பண்ணி அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் சேசிங் பண்ணும்போது இவரை எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு ஃபஸ்ட் பேட்டிங்கோட எம்ஐக்கு எதிராக விளையாடும் போது. ஸோ மேக்ஸிமம் டிடியிலேருந்து ஒரு சிவிசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து இப்போ வர அவைலபிளில் 4 பேர் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் 3, ரிஸ்காக எடுத்தால் 2. இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுக்கலன்னா நீங்கள் இந்த இடத்துல சூரியவம்சியை கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வரும். இந்த 2 பேரில் யாராவது மேக்ஸிமம் ஹை பர்சன்டில் இருக்கிற ஒரு ஆள் எப்படியாவது ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் ஜிஎலுக்கு லீவ் பண்ணி போங்க, எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹிட்மே திலக் வர்மாவிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க. பெட்ரு ஃபஸ்ட்டு நீங்கள் திலக் வர்மாவை பெட்டர் ட்ரை பண்ணுறது இந்த பிச்சுக்கு ஆப்டாக இருக்கும். அவர் நின்று விளாண்டு கொடுப்பாரு, ஓரளவு விளாடுவார். ஸோ திலக் வர்மா வந்து இந்த இடத்துல பெட்டரான சாய்ஸு. ஹிட்மேரை சேசிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல லோ பிக் வருவாங்க, பேட்டரில் வராமல் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்டு வரதுக்கான வாய்ப்பு ஆயிரும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்த கண்டிஷனில். ஸோ ஹிட்மேரனா செகண்ட் இன்னிங்ஸு, ருத்தர்ஃபோர்ட்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டிங்கில் இருந்தே கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. 1லேருந்து 2 பேர் வரலாம். அடுத்து போல்ட் இந்த மேட்சுக்கு
கொண்டு வராமல் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே வச்சுருந்தாங்க, இல்லை அவருக்கு இன்ஜர் ஆகிருக்கு, இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது, இவங்க கொண்டு வரல அப்படின்னா இந்த மேட்ச் ஈஸியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போயிடும். போல்ட்டு பொறுத்தவரை இந்த மேட்சோடைய கண்டிஷனுக்கு 2 இன்னிங்ஸும் சப்போர்ட் ஆவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா மஸ்ட் பிக்கு. ஸோ இதில் இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வர வாய்ப்பு அதிகம் இந்த பிச்சு கண்டிஷனுக்கு. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் யார் போடுறாங்களோ அவங்கள ட்ரீம் டீமுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜடேஜா பராகில் இருந்து மேக்ஸிமம் இந்த மேட்ச்சு ஜடேஜாவை ட்ரை பண்ணுறது பெட்டரு. விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே கூட அழகாக எடுத்துட்டார் ஃபஸ்ட்டு பவுலிங்லேயே. ஸோ பராகை சேஸிங் பண்ணால் மட்டும் செகண்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் எடுங்க, இல்லைனா ஜடேஜாவோடைய பேருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 3லேருந்து 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் லோ பிக்கில் இருந்து ருத்தர்ஃபோர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக வருவார் ருத்தர்ஃபோர்டு, இல்லைனா விக்மேரில் ஒரு லோ பிக் கண்டிப்பாக பேட்டிங்கில் வருவாங்க. நீங்கள் ருத்தர்ஃபோர்டை வந்து இந்த இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடத்துல அவர் ஃப்ளாப் ஆகிறாரு, ஃபாரின் பிளேயர் ஃப்ளாப் ஆகிறாருன்னா இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சாண்ட்னர் கூட பவுலிங் போட்டு வரலாம். ஸோ அவர் ஸ்லோவாக தான் போடுவார், விக்கெட் விழும். ஸோ ருத்தர்ஃபோர்டு இந்த கேட்டகரியை பொறுத்தவரை ருத்தர்ஃபோர்டு சாண்ட்னரில் இருந்து கூட நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ருத்தர்ஃபோர்டு எடுத்தால் கூட சாண்ட்னரை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பேட்டின் வாய்ப்பு கிடைக்கும் அவங்க ஆர்ஆர் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா. அதே மாதிரி இந்த 3 பேரில் இருந்து கண்டிப்பாக 1 இல்லைனா 2 பேர் வருவாங்க. அந்த சூரியவம்சிக்கு த்ரெட்டு தீபக் சகர்கிட்ட அந்த எடுத்த உடனே பவர் பிளேயில் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து 1 ரிஸ்காக எடுத்தால் 1, சேஃபாக எடுத்தால் 2. சந்தீப் சர்மாவை இந்த மேட்ச்சு ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி த்ரூஜோல் ரிக்கில்டனில் மேக்ஸிமம் 2 பேருமே ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவர் 1 டவுனில் வருவார், இவர் எடுத்த உடனே ஹிட் பண்ணுவார். ஸோ மேக்ஸிமம் 2 பேரும் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. எஸ்எலுக்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது இதில் ஒரு ரிஸ்க் கேட்டகரி பிக்காக ருத்தர்ஃபோர்டை ட்ரை பண்ணலாம், சந்தீப் சர்மாவை ட்ரை பண்ணலாம், தீபக் சகர். இந்த 3மே லோ பிக்கில் 2 பேர் கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இவங்கெல்லாம் லோ கேட்டகரியில் உள்ள லோ கிரெடிட் பிளேயர். ஒருவேளை போல்ட் வரல, இந்த மேட்சையும் இவங்க போஸ்ட்டை தான் வைக்கிறாங்க, போல்ட்டுக்கு ஒரு வேளை இன்ஜர்டாக இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால அவர் வரல அப்படின்னா போல்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் மட்டும் எடுங்க, செகண்ட் பவுலிங் போட்டால் மேக்ஸிமம் கூட விட்டுருங்க. அடுத்து வந்து பர்கர் பொறுத்தவரை மேக்ஸிமம் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஸோ அவரை கூட ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் பர்கரை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் கூட நீங்கள் அவரை லீவ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல கூட ஆர்ச்சரை நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பர்கராக ஆர்ச்சராங்கிறதுல ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் போடும்போது ஆர்ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர் வந்து இந்த மேட்ச் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக லோ டிடி அவர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பவுலிங்கில் ஃபிக்ஸ்டு பிக்காக இவரையும், அதே மாதிரி இந்த ஃபெரேரியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், அவர் கொஞ்சம் அடிப்பார், வாய்ப்பு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் தேஷ்பாண்டே எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அந்த இடத்துல கூட நீங்கள் பர்கரை கூட லீவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக லோ பிக்கில் இருந்து உங்களுக்கு பவுலிங்கில் இருந்தே 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும், இல்லைனா ஒருத்தங்க உறுதியாக வந்துடுவாங்க. அதில் ஷார்துல் தாக்கூர் ஃபஸ்ட்டு, அது போக தேஷ்பாண்டே செகண்ட் பவுலிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள், சூர்யாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பும்ரா மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கும் செட் ஆவார், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோஹித் சர்மா இல்லைனா சூரியவம்சியில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே ஆனால் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலரில் நம்ம சொன்ன லோ பிக்கில் உள்ள பவுலர் இந்த ஷார்துல் தாக்கூர், தீபக் சகர், சந்தீப் சர்மா, இந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணி பாருங்கள். மற்ற லோ பிக்கெல்லாம் ட்ரீம் டீம் ஆப்ஷனாக வச்சுக்கிங்க.
இப்போ ரிக்கில்டன் வந்து இந்த மேட்சை பொறுத்த கண்டிஷனில் சேசிங் பண்ணும்போது நீங்கள் விசி வரைக்கும் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது வருவாரா அப்படின்னா கொஞ்சம் சிவிசி அளவுக்கு வர்றது கஷ்டம். ஸோ ஸ்மால் லீக் இந்த கண்டிஷன்லையும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 50K above 9 பிளேயரும் நம்ம சொல்கிற அந்த லோ பீக்கில் ஒரு 1 or 2 பிளேயரை மட்டும் ஒரு 2 to 3 பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம். இது பவுலிங் கண்டிஷன்னால் 3 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிஷன் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா பவுலிங்கில் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் வந்து பிளேயர்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். பேட்டர்லேயும் விக்கெட் கீப்பர்லேயும் குறைச்சி ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண பிளேயர்ஸை கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. அது கிளைமேட் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் இன்வெஸ்ட் வந்து குறைச்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.